நேற்று நடந்த சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் உண்மையிலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்போ அத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. முக்கியமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த குரு பூஜையிலையும் அந்த ஜெயந்தி விழாவிலையும் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம செய்தியாளர் சந்திப்பு போல ஒரு நிகழ்வு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் வந்திருந்தாரு. அந்த தலைவர் கூடயே பேசியிருக்காருன்னா பாத்தீங்களேன், எதிரும் புதிருமா இருந்தாரு ஒரு காலத்துல. இப்ப ஆனா வந்து அவங்க கூட கட்டி அணைச்சு பேசுற அளவுக்கு ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா அந்நியோன்யமா இருந்துக்கிட்டாங்க. இது எங்க போயிடும் தெரியல. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அதை தாண்டி சுவாரஸ்யமான தகவல் வந்து அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த தலைவர் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்துச்சு. அதை கொடியை பார்த்த உடனே பாருங்க பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னார்ல, அதுக்கு இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. மறுப்பு மீன்ஸ் கூட்டணி இல்ல, நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்ப இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சொன்னதுனால இபிஎஸ் கிட்ட மைக்க நின்னாங்க. மைக்க நின்னோடனே அவர் சொன்னது வந்து சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. அந்த சுவாரஸ்யத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். அவர் என்ன சொன்னாரு, அந்த பிள்ளையார் சொல்லிக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது மூவர்கள் இந்த தேவர் குரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. 3 பேருமே சேர்ந்து ஆரத்தி காட்டினாங்க. 3 பேருமே ஒன்னா வந்தாங்க, ஒன்னா போனாங்க. இந்த நிகழ்வு எல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருந்து இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்வுகளை ஃபுல்லா டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். நாம எப்பயும் கேட்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதாவது நாம போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துடும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ மொதல் விஷயம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையும் ஜெயந்தி தேவர் ஜெயந்தி 118வது தேவர் ஜெயந்தியும் 63வது குரு பூஜை அந்த விழா அங்க நடந்திருக்கு. 2-3 நாளா அது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த விழாவில் கலந்துக்க அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போனாரு. போயிட்டு கலந்துகிட்டு மலர் தூவி மாலை செலுத்தி விட்டு தேவரோட சிலைக்கு வந்து மாலை செலுத்திவிட்டு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு எப்பயும் போல சந்திப்பார்ல. அப்ப சந்திக்கும் போது ஒரு தலைவர் வருகிறார் அப்படின்னு அவர் காதுல சொல்ல உடனே யாரா அந்த தலைவர் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளோட பரிச்சயமான வைகோ அவர்கள். ஒரு காலத்துல புரட்சி புயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அவர் பேச்சுக்காகவே காத்திருந்தீங்க எத்தனையோ பேருங்க. இப்போ அவர் பேச்சுக்கு வந்து அவர் பேச ஆரம்பிச்சுன்னா அத்தனை தமிழ்களும், அவர் என்னதான் வக்கீலா இருந்தாலும் அவர் பேசுற அந்த தமிழ் உச்சரிப்பும் அவர் பேசுற வார்த்தைகளும் மயங்காதவர்களே கிடையாது. அதுதான் உண்மை. அவர் வர்றன்னு தெரிஞ்ச உடனேயும் அண்ணன் சீமான் அவர்கள் மாண்பு அப்படிங்கிற ஒரு கடைபிடிச்சதுனாலே என்னவோ தெரியல, நேரா போய் அவரை வரவேற்று கூட்டிட்டு வந்தாரு இங்க செய்தியாளர் சந்திப்புல. அப்படி அங்க சொல்லும் போது அண்ணன் சீமான் வந்து நான் முறையா செய்தியாளர் சந்திப்புல இப்படி கை கட்டி அமைதியா நின்னதை நான் பார்த்தேன். அப்படி அங்க நின்றுகிட்டு இருக்கும்போது வைகோ அவர்கள் வந்து சிறப்பான சில செயல்கள்லாம் வந்து தேவர் அவர்களை பத்தி சொல்றாங்க. பசும்பொன் அந்த கிராமத்தில் இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சுவாரஸ்யமான தகவல் தான் இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்பயுமே வந்து ஒரு சிலம்ப கலையை கத்துக்கிட்டு வரான். அதனால ஒரு காலத்துல அதாவது ஒரு இடத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போகும்போது எதிரில வந்து அந்த சிலம்ப தெரிஞ்சவங்க அதெல்லாம் வந்து அந்த வண்டியை மடக்கி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது வழிப்பறியோ சம்திங் அதை எக்ஸாக்டா தெரியல. பட் அவர் வழிப்பறிய அது மாதிரி பண்றதுக்கு வர்ற சமயத்துல தக்க சமயத்துல இவருக்கு அந்த கலை தெரிஞ்சதுனால சிலம்ப அந்த கலையை யூஸ் பண்ணி அவங்களை துரத்தி விட்டதா ஒரு செய்தியை வந்து அவர் அங்க கொடுத்தாரு. அந்த விஷயம் உண்மையிலுமே முத்துராமலிங்க தேவர் அவரு துடிப்பா இருந்தாரா? அதை விட அவர் ஒண்ணு சொன்னாரு, தென்னகத்தின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருல்ல, அது மாதிரி தென்னகத்தின் நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டம் மாதிரி அவருக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன். நேதாஜி நமக்கு தெரியும், தென்னகத்தின் நேதாஜிங்கிறது வந்து அவர் சொன்னோடனே ரைட்டு அவர் அப்படிப்பட்ட துடிப்பான அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியமானது ஒண்ணு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் அதாவது தலித் மக்களுக்காக அவர் போராடினா, இந்த கோயிலுக்கு போகாத, இந்த கோயிலுக்கு இவங்க வராதிங்க அப்படிங்கிற அந்த காலத்துல அவர் முன்னின்றி இவர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அனைத்து சாதியினருக்கும் இவர் சமமாகவே செயல்பட்டார் அப்படிங்கிறதா உண்மை. அப்படி வந்து நிகழ்வெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செய்தியாளர் வந்து நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்களே, சீமான் அவர்களும் 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே செய்தியில கேட்ட உடனே இவர் வந்துகிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம், இது இப்ப மட்டும் கிடையாது, நான் வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப மருத்துவமனையில் இருக்கும்போது வந்து பார்த்தவரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்ல, சீமான் அவர்கள் வந்து என்னோட உடல்நிலை பற்றி விசாரிச்சுட்டு போனாரு. அப்படிப்பட்ட மனுஷன் சீமான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய தாய் இருந்தப்போ வந்து அங்க எங்க சொந்த ஊருக்கே இரவோடு இரவா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. இதெல்லாம் சொல்லும் போது அண்ணன் சீமான் அமைதியாவே தான் இருந்துகிட்டு இருந்தாரு, கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதை தாண்டி அவர் இவரை பத்தி பெருமையா சொல்லணும்னா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வீரத்திற்கும் தன்மானத்திற்கும் போற்றும் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. புயல் போல வீசி கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமான் வரும் அதே நேரத்தில் நான் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சீமானை புகழ்ந்தும் அவர் கூட வந்து அப்படியே
கட்டியா அணைச்சிக்கிட்டார், அப்படியே தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு அப்படியே அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ ஏதாச்சும் கூட்டணி ஏதாச்சும் வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவ்வளவு அரசியல் நெருக்கங்கள் நான் பார்த்தது இல்லை. அண்ணன் சீமான் அவர்களின் முகத்திலும் ஒரு புன்சிரிப்பு தெரியுது, இங்கேயும் அப்படி புன்சிரிப்பு தெரியுது. ஓகே, வரும் காலங்கள் பதில் சொல்லும். அந்த சமயத்துல எதிர்காலத்தை அது செய்தியாளர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. இப்படி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வலியுறுத்தின சமயத்துலதான் அவரு முகம் இதெல்லாம் ஸ்கட்சி போட்டுட்டு வந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலா ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருந்தாங்களே. அது மாதிரி ஸ்கட்சி போட்டுட்டு இருக்கிற டைம்ல, சாரி அந்த டைம் எல்லாம் பேசும்போது எல்லாம் வைரலா அவரை பத்தி கிண்டல் அடிச்சுட்டே கிடந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, அந்த ஞாபகம் வருதுல, அந்த ஞாபகத்துக்காக தான் சொல்றேன். அது போன விஷயத்துக்கு வந்து அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல வந்து மத்திய அரசை நான் கேட்டுக்கிட்டதா சொல்லிக்கிட்டாரு. அதை வந்து இங்க கேள்வி எழுப்புறாங்க வைகோ அவர்களிடம். அதுக்கு அவன் சொல்றான், நானும் உறக்க வலியுறுத்துறேன், அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அப்படியே பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போகும்போது இவரு அப்படியே 2 பேரும் போறதை பார்த்தாவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. சோ இப்ப மாத்தி இவரை பத்தி அவர் சொல்லலாம், அவரை சுத்தி சொல்றோம், இவர் போய் கூட்டிட்டு வர்றதும் ஓகே. வரும் காலங்களில் எது வேணாலும் நடக்கலாம். நண்பர்கள் பகையறலாம், பகைவர்கள் நண்பராகலாம். அரசியலா தான் சொல்லணும், கவனம் சொன்ன மாதிரி அரசியல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு கண்ட நிகழ்வு இருக்கு. இதை அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்கறாங்க, இப்படி தமிழக வெற்றி கழகம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்ப இருக்கோம். எங்களுடைய எதிர்கட்சியும் எதிரி கட்சிகள் அத்தனையுமே திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தான், அவங்க கூட கூட்டணி கிடையாது. அதை சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்படி வந்து சொன்னாங்களே, எங்களுக்கு முன்னாடியே பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாருங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அப்படின்னு வந்து விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட கேட்க, அவங்க இருந்துகிட்டு நாங்க 1 மாசம் முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அப்படி அதே நிலைப்பாட்டில் தான் இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த பொது அந்த குழு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கூட்டத்துல இந்த விஷயத்த கேள்வி எழுப்பினோடனே அவங்க சொன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்ப இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை எடுத்துக்கிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம், நீங்க சொன்னீங்களே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில சொன்னீங்க, அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லியே போட்டாச்சு, அங்க பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு கேமரா எல்லாம் அந்த பக்கம் திரும்ப பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி. அப்போ உங்களோட முகத்திலையும் ஒரு புன்னகையை தெரிஞ்சுதே. ஆனா இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் மறுத்திருக்காங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருங்க, நாங்க வந்து எப்பவுமே வீட்டுக்கு வந்த விருந்தினர் மாதிரி அந்த வீடு அந்த கூட்டத்துல, பிரச்சார கூட்டத்துல எங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க வந்த விருந்தினர் தான் தமிழக வெற்றி கழகத்தோட தம்பிகள் தொண்டர்கள் எல்லாம் கொடியை நீட்டி இருக்கிறாங்க. அவங்கள வரவேற்று பேசணும். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தா நீங்க என்ன பண்ணீங்க, யோ வராதியா போயா அப்படின்னு சொல்லிடுவீங்களா? ஆனா வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த நிலைப்பாட்டுலதான் நம்ம கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்குது, அவங்களோட அபிப்பிராயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொன்னேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாத்தீங்களா, கொடி பறக்குதே, எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு. அதாவது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இது வந்து எங்களோட நிலைப்பாடு அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க கட்சியும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து கூட எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தல. அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகமும் எங்க கூட கூட்டணி வைக்கணும், அது மாதிரி ஒரு தொகுதி பங்கீடோ எதை பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? சோ அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அவங்க நிலைப்பாட்டுல அவங்க அப்படி அப்படியே இருக்கிறாங்க. அந்தந்த கட்சிகள் அந்தந்த கூட்டணி கூட அப்படி அப்படியே இருக்கிறாங்க. என்னென்ன பேசுனாங்களோ அது அப்படியே இருக்கிறாங்க. நம்ம ஊடகம், நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து சின்ன ஸ்ட்ரீம் யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, இவங்க கூட கூட்டணி, அவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து அவங்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் 1 மாசம் 2 மாசத்துலயோ கூட்டணி பத்தி பேசியே அவனும் கூட்டணி முடிவு தெரிஞ்சாதான் அனைத்து கட்சிகளும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஒரு உத்தேசமாவது நம்ம ஒரு கண்டுபிடிச்சு சொல்லணும்னு வச்சுங்களேன். ஓகே, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு, தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை விட சிறப்பா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி உறுப்பினர்களும் சரி, கட்சியை வந்து பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவர் குழு உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? எப்படின்னா, இந்த நம்மளோட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்துல 3 பேரும் அட் அ டைம்ல அங்க ஆஜராயிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரிந்து சென்ற இப்ப சமீபத்துல வந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களும், அப்புறம் வந்து டிடி வித்தினவரன் ஆல்ரெடி இருந்தவரும்,
அப்புறம் நம்மளோட ஓபிஎஸ் ஐயா அவர்களும், இவன் 3 பேருமே ஒரே இடத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஆரத்தி காட்டியிருக்கிறாங்க தேவர் சிலைக்கு. ஓகே, ஆரத்தி காட்டுனது இது எல்லாமே ஒரு ஆசி பெறணும், முத்துராமலிங்க தேவர்களோட ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட நிலைப்பாட்டை சாமி கும்பிட்டாங்க. ஓகே, அவங்களோட ஆசையும் வழங்கிட்டாங்க. ரைட்டு. ஆனா அவங்க சொன்ன சில வார்த்தைகள் நாங்க இதுவரைக்கும் ஒற்றுமையா இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பதே எங்களுடைய ஒரு முயற்சியாவே இருக்கும். அந்த முயற்சியின் பாடு 2026 வெற்றிக்காக பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இவங்க 3 பேருமே கூட்டணியா சேர்ந்து ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் தனியா இருக்க போறாங்க. ஆனா எடப்பாடி ஐயா கூட இருக்கிறீங்க சில பேரும் இங்க வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு எடப்பாடி ஐயாவுக்கே வெளிச்சம். சோ இப்படி அரசியல் களத்துல பயங்கர படு வேகமாகவும் சூடாகவும் இவ்வளவு விவாதங்களும் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்குது. நாம என்ன பண்றோம்? நாம என்ன மிக்சரும் போனாவையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. இவங்க எல்லாம் பண்றது நமக்காக மட்டும்தான். தயவு செய்து புரிஞ்சுங்க, நமக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுல ஒரு ஸ்கிரீன் மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இப்படி, நாங்க இப்படி, நாங்க உங்களுக்கு நல்லது செய்யறோம், நாங்க இத்தனை பேரும் சேர்ந்து கூட்டணியா செய்யறோம், இவ்வளவு கூட்டணியா செய்யறோம் அப்படின்ட்டு. ஆனா மக்கள் நலன் சார்ந்து யாராச்சும் ஒண்ணு செஞ்சாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட மனசா சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா 2024 நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு நாம போடுற ஓட்டு மட்டும்தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளுடைய வீடு, வீட்டை விட்டு தாண்டி வந்தா வீதி, வீதி விட்டு தாண்டி வந்தா அந்த கிராமம், அந்த கிராமத்தை விட்டு தாண்டி வந்தா சிட்டி, சிட்டியை தாண்டி வந்தா தமிழ்நாடு, இப்படி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா போக வேண்டிய கட்டாயத்தை தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட், நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட், நான் ஒரு வேலை செய்வேன், நீங்க ஒரு வேலை செய்வீங்க, அத்தனை பேரும் வேலை செஞ்சே ஆகணும். அதுக்காக வேலை நிமித்தமா நான் வெளியூர் செய்யணும். வெளியூர் போகணும் காரணத்துக்காக வெளியூர் இருக்கிற வெளியூர் போக வேண்டிய அத்தனை டிராவலும் சரி, அங்க வெளியில் இருக்கிற அத்தனை அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை அலுவலகங்களும் சிறப்பா செயல்படணும். செயல்பட மட்டும்தான் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகணும் அப்படின்னா போக்குவரத்து துறை நல்லா செயல்பட்டா மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போக முடியும். இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி நிறைய அலுவலகங்கள், அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சிறப்பா செயல்படணும் பட்டா மட்டும்தான் தனி மனிதனாகிய நாம சிறப்பா இருக்க முடியும். அப்படி சிறப்பா இருக்கணும்னா 2026 சரியான அரசாங்கத்தை, லஞ்சம் ஊழலற்ற அரசாங்கம், கொள்ளை அற்ற அரசாங்கம், அந்த கற்பழிப்பு இது மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடாத, குற்றங்கள் ஈடுபட்டால் தண்டனை கொடுக்கிற, தண்டனை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கிற அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கட்டமைச்சு அது மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கணும். அப்படின்னா நாம 2026 சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். சரியான தலைவரை வச்சிருக்கிற அந்த கட்சியை பார்த்து ஓட்டு போடணும். அந்த ஓட்டு யாருக்கு போய் சேரப்போகுது? அந்த ஓட்டு நீங்க போடுறதா உண்மை, ஆனா அதனோட பலன் நமக்கு தான் வருதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கலைன்னா உண்மையிலுமே முடிஞ்சு போச்சு கதை. நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் இருந்தாகணும். அது எந்த ஆட்சி அமைதோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஓகே, சரி, நம்ம ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்லணும்? நாம இறுதியா சொல்றது என்னன்னா, சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க, சரியான தலைவரை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்க கண்குத்தி பாம்பா பார்த்தா மட்டும்தான் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், டெய்லியும் ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.